வணக்கம் வணக்கம் உறவுகளை. உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்கள். மழை மீண்டும் பெறப்போகிறது யாழ்ப்பாணத்திலே என்று சொல்லப்படுகிறது. வன்னி பக்கம் அழிந்து விட்டது. குளங்கள் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இரண்டமட குளம் முழு வான்கதவும் திறந்திருக்கான். தண்ணி உறுப்பு துறப்பட்டிருக்கு, முத்தியங்கட்டு துறப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியல யாழ்ப்பாணத்தில் மழை குறைவு. இங்கே மழையனாக பேசி கொண்டு தான் இருக்கிறேன். இதே கூடி போச்சுன்றோம். அங்காள் பக்கம் வெள்ளாமைகள் எல்லாம் மூடிய நிலைமையில நிற்கிது. இன்றைக்கு மழை இங்கே பார், இதில் முன்னெச்சரிக்கை ஒன்று போட்டு இருக்குது. 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:30 போட்டுருக்கு போடாது. சரியோ? இன்றைக்கு என்ன தேதி? இன்றைக்கு 17. ஓ, அப்போ போட்டிருக்கு என்னென்னு சொன்னால், இது மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். வடிவாக சொல்லியிருக்கிறோம். பேர் என்னென்றா, இந்த முந்தி போன முறை இதில் அனுபவப்பட்ட நாடு இப்படி போட்டுக்கிறோம். இந்த பதிவு மக்களை குழப்பத்துக்குள்ளாக்கும் பதிவல்ல, ஆனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் பதிவு. நாம் போதுமான தயார்படுத்தலுடன் இருந்தால் ஏற்படக்கூடிய சிறிய பாதிப்புகளை கூட தவிர்க்க முடியும் என்பதாலேயே இப்பதிவு. முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 17/1/2025 அன்று பங்களா விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் மேலே குழப்பமும் மேடன் ஜூலியன் அலையின் வருகையும் இருப்பதனால் எதிர்வரும் 18/1/2025 முதல் 21/1/2025 வரை மிக கனமழை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இறைவா, சும்மா மழை இல்லை, கனமழை. எதிர்வரும் 18/1/2025 முதல் 21/1/2025 வரை மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிலம் நிரம்பு நிலையை அடைந்துள்ளது. என்னடா தப்பு தானே தானே மழை பெய்து தண்ணி நிற்குது. கிழக்கு மாகாணங்களில் முக்கிய குளங்களான சேனாநாயக்க சமுத்திரம், உன்னிச்சை, கந்தளாய், வாகனேரி, கடுக்காமுனை, நவகிரி, வீராகொடருகுளம் போன்றன கிட்டத்தட்ட அவற்றின் முழு கொள்ளளவும் எட்டிவிடும். எல்லா குளமும் முக்கியம். வடக்கு மாநிலத்தில் பிரதான குளங்களான இரணைமட குளம், பமுனிக்குளம், முத்தியன்கட்டு, கணுக்கணி, தண்ணி முறைப்பு போன்ற தற்போது மேலதிக நீரை வெளியேற்றுகின்றன. அது பாயுது எல்லாம். எல்லாம் திறந்து விட்டாங்க. நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். அன்றைக்கு நாங்கள் போகலையா முத்தியங்கன்னு ஒரு அழகான இடம். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் 18/1/2025 முதல் 21/1/2025 வரை கிடைக்கும் கனமழை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நெல்லாம் பாயுது. அதுக்கு மேலே வந்து நீர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்வான பகுதிகளில் குளங்களில் மேலதிக நீர் வெளியேறும் பகுதிகளுக்கு அண்மையில் உள்ள மக்கள் இந்நாட்களில் மிக அவதானமாக செயல்படுமாறும் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முன்னரே குறிப்பிட்டபடி நாளையும் நாளை மறுதினமும் 16/17 அது நான் பழைய நியூஸ் தானே. மழை சற்று குறைவாக இருக்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் இதனை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. இது யார் சொல்லியிருக்கிறேன்டா? எங்களோட நாகமுத்து முருகன் சின்னா சொல்லியிருந்தேன். நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். இது என்னடா நாங்கள் போன முறை சொல்லி சுழல் காத்துக்கொள் வருது, இங்கே சுழறுதுண்டு சுழண்டோண்டாது சுழண்டி விட்டுது எல்லாரையும் சேர்த்து அது போட்டுது. அது மாதிரி வந்துடக்கூடாது. ஆனால் மக்கள் கவனமாக தான் இருக்கணும். என்ன செய்கிறது? நாங்கள் இயற்கை இப்படி செய்தோன்னு கேட்க நாங்கள் அவதானமாக தான் இருக்கணும். வேறு வழி இல்லாமல் தான் இருக்கணும். அழிஞ்ச விவசாயம் அழிஞ்சதான் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் விவசாயிகளுக்கு ஒரு சரியான நிவாரணம் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு சைனாவுக்கு போய் வந்து சைனாவில் வாங்கி தான் கொடுக்க வேண்டிய இறப்பு இல்லையோ? அந்த அழிவு வந்துட்டு விவசாயிகளுக்கு உண்மையாக ஒரு நாங்கள் எதிர்பார்க்குற சும்மா நிவாரணம் என்று சொன்னால் 50,000 செலவுக்கு 10,000 கொடுத்து பிரயோசனம் இல்லை. 40,000க்கு மேலேயாவது கொடுத்தா தான் அவங்க சரி கொஞ்சமாவது அதை ஈடு செய்து மீண்டும் அவங்க உருவாகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் இல்லையே? அரசாங்கங்கள் சும்மா நிவாரணம் பண்ணி போட்டு சும்மா கிள்ளி கொடுக்கக்கூடாது இல்லையே? அந்த அளவுக்கு எங்களுடைய இந்த மாற்று அரசாங்கமும் செய்யணும் என்றும் கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0-222-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம்.
021-222-35-36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.